வணக்கம், வாழ்க வளமுடன். சௌந்தரராஜன் ஐபிஎஸ் அகாடமியில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி இந்தியாவின் ஆறுகள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க பார்க்கலாம். ஆறுகள் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறோம். இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகளும் ரெண்டாக பிரிக்கிறோம். இமயமலை ஆறுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. தீபகற்ப ஆறுகள் ரெண்டாக பிரிக்கிறோம். கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். இதில் பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நர்மதா, தபதி. நதிகள் தோன்றும் இடம், திசை, சேரும் இடம், துணையாறுகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிந்து நதி, 2850 கிலோமீட்டர். எங்கே தோன்றுதுன்னா கைலாஸ்ல, திபெத் மலையில. இது எப்படி பார்த்தீங்கன்னா வடக்கிலிருந்து மேற்கு, சேருமிடம் அரபிக்கடல். இதோட துணையாறுகள் பார்த்தீங்கன்னா ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரம்மபுத்திரா நதி. இதோட கிலோமீட்டர் 2900 கிலோமீட்டர். இது எங்கே உருவாகுதுன்னா மான்சரோவா இமயமலையில் திபெத்தில் உருவாகுது. வங்கதேசத்தில் என்ன நினைப்பாங்க, ஜமுனாவும் கங்கை ஆறு இழந்து மேகனா நினைப்பாங்க. வங்கதேசத்தில் ஜமுனாவும் கங்கை ஆறு இணைஞ்சினா மேகனா, ரெண்டும் சேர்ந்த இடம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. திசை வடக்கிலிருந்து கிழக்கு பாயுது, அதாவது வடக்கிலிருந்து கிழக்கு பாயுது. இது எந்த இடத்துல போய் சேருதுன்னா வங்காள விரிகுடால போய் சேருது. பிரம்மபுத்திரா துணையாறுகள், பிரம்மபுத்திராவோட துணையாறுகள் தீஸ்தா, மனாஸ், பால், சுபன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கங்காவோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2525 கிலோமீட்டர். 25 மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது எங்கே தோன்றுதுன்னா கங்கோதிரி, உத்தரகாண்ட் மாநிலத்தில் தோன்றுது. இதுக்கு அவங்க என்ன பேருனா பாகிரதி என்ற பெயரோட உற்பத்தி ஆகுது கங்கா. இது எந்த திசையில பாயுதுன்னா கிழக்கு டு வடக்கு. எந்த திசையில பாயுது? கிழக்கு டு வடக்கு. சேரும் இடம் வங்காள விரிகுடால சேருது. கங்காவோட துணையாறுகள் வடப்பகுதியில கோமதி, காக்ரா, கண்டக், கோசி. அதே மாதிரி கங்காவோட தென்பகுதியில யமுனா, சோன், சாம்பல். அடுத்து மகாநதி 851 கிலோமீட்டர். இது எங்க உற்பத்தி ஆகுதுன்னா சிவாகா மலையில உற்பத்தி ஆகுது. என்ன மாவட்டம்னா ராய்ப்பூர் மாவட்டம். எந்த மாநிலம் கேட்டாங்கன்னா சத்தீஸ்கர். இது எங்க உற்பத்தி ஆகுதுன்னா மத்திய இந்தியாவில் கிழக்குல உற்பத்தி ஆகுது மகாநதி. சரிங்களா? எங்க கலக்குது? வங்காள விரிகுடாவில் கலக்குது. இதோட துணையாறுகள் சீதனாட், டெலான், சந்தூர், சித்தர்லா, கெங்குட்டி, நன். கோதாவரிக்கு இன்னொரு பேருனா விருத்தகங்கை என்று அழைப்பாங்க. தீபகற்ப இந்தியாவின் ஆறுகளில் மிக நீளமான ஆறுன்னு எது கேட்டாங்கன்னா கோதாவரி. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 1465 கிலோமீட்டர். இது எங்க உருவாகுதுன்னா நாசிக் மலை எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு. இது கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான கோலாரி ஏரி என்று அழைக்கிறோம். கோதாவரியில் டெல்டா பகுதி ஏரியான என்ன ஏரினா கோலாரி ஏரி. இதோட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசை. இது எங்க போய் சேருதுன்னா வங்காள விரிகுடால சேருது. கோதாவரியோட துணையாறுகள் பார்த்தீங்கன்னா பூர்ணா, பெண்கங்கா, ரணிதா, இந்திராவதி, தால், சலாமி. அடுத்து நம்ம பார்க்க போறது கிருஷ்ணா நதியோட நீளம் என்னன்னு சொல்லுங்க 1400 கிலோமீட்டர். இது எங்க உருவாகுதுன்னா மகாபலேஸ்வரர். எந்த மாநிலத்தில் இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு. எந்த திசையில போய் சேருது? தென்கிழக்கு திசையில போய் சேருது. எங்க போய் சேருதுன்னு கேட்டாங்கன்னா வங்காள விரிகுடால. கிருஷ்ணா நதியோட துணையாறுகள் பார்த்தீங்கன்னா கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பிடாவர். அடுத்து நம்ம பார்க்க போறது காவேரி ஆறு எத்தனை கிலோமீட்டர் கேட்டா 800 கிலோமீட்டர். தென்னிந்தியாவின் கங்கா என்று அழைக்கப்படுவதுன்னா காவேரி தான். தென்னிந்தியாவின் கங்கா என்று அழைக்கப்படுவது காவேரி எங்க தோன்றுதுன்னா கொடகுமலை, தலக்காவேரியில கர்நாடகா மாநிலத்தில் உருவாகுது. காவேரி எந்த திசையில பாயுதுன்னா தென்கிழக்கு திசையில பாயுது. காவேரி எந்த இடத்துல போய் சேருதுன்னா வங்காள விரிகுடால போய் சேருது. அடுத்து நம்ம பார்க்க போறது நர்மதா எத்தனை கிலோமீட்டர்னா 1312 கிலோமீட்டர். இது அதே மாதிரி நர்மதா பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் மிக நீளமான ஆறுன்னு கேட்டாங்கன்னா நர்மதா. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் மிக நீளமான ஆறு எதுன்னு கேட்டா நர்மதா எங்க தோன்றுதுன்னா அமர்கண்ட்ல மத்திய பிரதேஷ் மாநிலத்தோட. அக்பர் எங்க பிறந்தாருன்னு கேட்டாங்கன்னா அமர்கண்ட்ல தான் பிறந்தாரு. அமர்கண்ட்ல பிறந்தாரு. திசை நர்மதா திசை பார்த்தீங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்கு பாயுது. சேரும் இடம் பார்த்தீங்கன்னா அரபிக்கடல். நர்மதாவோட துணையாறுகள் பார்த்தீங்கன்னா பரன், ஹெலுன், ஹெரன், பஞ்சர், துதி, கோலர். அடுத்து நம்ம பார்க்கும்போது தபதி 724 கிலோமீட்டர். இது எங்க உருவாகுதுன்னா பெட்டூல் என்ற இடத்துல உருவாகுது. எந்த மாநிலம் கேட்டாங்கன்னா மத்திய பிரதேசம். எந்த திசையில பாயுதுன்னு கேட்டாங்கன்னா கிழக்கு டு மேற்கு. சேரும் இடம் அரபிக்கடல். தபதியோட துணையாறுகள் பார்த்தீங்கன்னா வாகி, கோமை, அருணாவதி, அரணர், நிசு, புரா, பஞ்சர், கோரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்பல்.
எங்க தோன்றுதுன்னா விந்தியாமலையில. விந்தியாமலை எங்க இருக்குன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கு. எந்த திசைனா மத்திய இந்தியாவில் வடக்குல பாயுது. சேரும்பிடம் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா. இதோட துணையால் பார்த்தீங்கன்னா யமுனா. அடுத்து லூனி. லூனிங்கிறது உப்பு நதிம்பாங்க. பள்ளத்தாக்கு எங்க இருக்குன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கு. திசை பார்த்தீங்கன்னா மத்திய இந்தியாவிலிருந்து மேற்கு, சேருமிடம் அரபிக்கடல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.